ஹாய் கைஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பேனில் 1 கப் சின்ன வெங்காயம், தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு 10 பல் ஆட் பண்ணி, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம மிளகு போட்டுக்கனால மிளகாய் தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் 1 கைப்பிடி போட்டு இதை நல்லா வதக்கி இருக்கும்போது நம்மளோட குழம்பு சீக்கிரம் பிக்க போகாது. ஒரு பேனில் நல்லெண்ணெய் தாராளமாக விட்டு கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இதை நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு போடும்போது வெண்டைக்காய் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். எண்ணெயில் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அரைக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.